வெல்கம் டு மாஸ்க் சேனல். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களே. இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூனு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். அதே ஒன்றா ரெண்டாக குறைனே அரைச்சி எடுத்து ஒரு டவராக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் நான் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கீழே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். குறப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டோம். தேங்காய் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாட்டி சீக்கிரமாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதில் 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்ம எதுவும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இல்லை அப்படின்னா ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப பாகுபதம் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம வந்து கொஞ்சம் பிசு தன்மை வந்துருச்சுனால போதும். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம ஈஸியாக செய்கிறது, சீக்கிரமாக செஞ்சலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது நம்மளுக்கு செய்யறதுக்கு. இப்போ கொஞ்சம் 2 ஏலக்காய் சும்மா நுணுக்கி வச்சுருக்கோம். பொடி இல்லை என்கிட்ட. ஒரு சிட்டி இத்தினோடு பிஞ்சளவு சால்ட்டு போட்டிருக்கேன். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே கலக்கி விட்டுட்டு வாங்க. எந்த தேங்காயில் கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது வந்து ஏலக்காய் 1 2 தான் நுணுக்கி இருக்குது. 2 ஏலக்காய் நுணுக்கும்போது நல்லா பட்டு மாரி நுணுக்கி வராது. பொட்டுக்கடலை அரைச்சி வச்ச பொடி பாதியாக போட்டுக்கிறப்போ பொட்டுக்கடலை போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக போட்டுக்கிறது. நீங்களும் இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் தேங்காய் போட்டுக்க, ஒரு பெரிய மூடி அவ்வளோதான். ஒரு தேங்காய் கூட போடலை. ஒரு 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான் நெய். ஜாஸ்தியாக போடலை. நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க, வேண்டாட்டி தேவையில்லை. போட்டால் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான். மீதி இருக்கிற பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் இருந்ததுன்னா கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு.
முதல்லயே ஒரு தட்டத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுருங்க. அப்போ நான் முதல்லயே வச்சுருந்தேன், அதனால் எடுத்து மாற்றிட்டேன். அதில் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுறணும். ரொம்ப கெட்டியாகவும் தேவையில்லை, சும்மா ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச் சைஸ்க்கு போதும். அந்த அளவுக்கு கெட்டி இருந்தாலே போதும். இது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு சின்ன டவரா எடுத்து நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுருங்க. ஒரே மாதிரி இருக்கும். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் ஆனோடனே கெட்டிப்பட்டுரும். சரிங்களா? இப்போ நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இல்லைன்னா கட் பண்ண முடியாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.